அனைவருக்கும் வணக்கம். நான் சசிகலா கண்ணன், ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி. என்னோட ஷாப் வந்து மதுரையில வில்லாபுரத்துல இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம ரெயின்போ மேக்கர்ஸ்ல எப்பயுமே ஒரு கதை சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஒரு கதை தான் சொல்ல போறேன். இன்னைக்கு பாக்குற ஆர்டர் எல்லாமே வந்து திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து லாஸ்ட் டைம் வந்து எனக்கு கொரியர் பண்ணி விட்டாங்க ஒரு 6 பிளவுஸ் வரைக்கும். இந்த தடவை மதுரைக்கு எதேச்சியா வந்தாங்களாம். எனக்கு வந்து நேரடியா வந்து 9 பிளவுஸ் வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு டிசைன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா ஒரு சின்ன பிட்ல எழுதி கலர் நூல் எல்லாமே எழுதி எனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு முடிச்சு டெலிவரி பண்ண போறோம். நம்ம ரெயின்போ மேக்கர்ஸ்ல 8 வீக் சேலஞ்ச் அப்படின்னு போட்டுட்டே இருக்கீங்களா? அப்படின்னா என்ன? 8 வீக் சேலஞ்ச்னா சக்சஸ்ஃபுல் உமனை பத்தி அவங்கள பத்தின தகவல்கள் நாங்க சொல்லிடுவோம். அதை பத்தின தகவல்கள் சொல்லி முடிச்சதும் அதுக்கு கீழேயே ஒரு கொஸ்டினும் கேட்போம். அவங்கள பத்தின கொஸ்டின் கேட்போம். அதுக்கு சரியா கமெண்ட் பண்றவங்கள நிறைய பேர் கமெண்ட் பண்ணா அவங்கள குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து 3 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் பிளவுஸ், பியூட்டி பார்லர் கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிஃப்ட் நாங்க அந்தந்த ஒவ்வொரு வீக்லயும் செலக்ட் பண்ணி கிஃப்ட் அனுப்புவோம். இதுதான் 8 வீக் சேலஞ்ச். அப்ப இந்த வீடியோலயே 8 வீக் சேலஞ்ச் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ எண்ட்ல வந்து அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்போம். அதுக்கான பதில சொல்லிட்டா நீங்களும் வின்னரா செலக்ட் ஆகலாம். அப்ப நானும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து 8 வீக் சேலஞ்ச்ல நானும் கலந்துக்கிறேன். தாராளமா கலந்துக்கலாம். இப்ப என்ன முதல் ப்ளவுஸ் பார்க்க போறோம்? கேள்வி: இவர் 1984இல் எங்கு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 400 மீ தடைகள் ஓட்டத்தில் 4வது இடம் பெற்றார்? ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து கிரீன் கலர் பிளவுஸ். இது நம்ம நார்மலா போடுற ஃப்ளோரல் டிசைன் தான். நம்ம அடுத்து பார்க்க போறது பிங்க் கலர் பிளவுஸ். இதுல வந்து மிரர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுலயும் ஃபுல்லா சிங்கிள் கலர் பண்ணிருக்கீங்க. இது ஆக்சுவலா மல்டி கலர் மிரர் டிசைன் தான். கஸ்டமர் வந்து சாரி கலருக்கு தகுந்த மாதிரி ஒரே கலர்லயே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. த்ரெட்டும் எடுத்து வச்சாச்சு. சோ அது சிங்கிள் கலர்லயே டிசைன் பண்ணியாச்சு. இது பேக் போர்ஷன், இது ஃப்ரண்ட். அது என்ன கீழ பேப்பர்? லாஸ்ட் டைம் வந்து நான் வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த கேட்லாக்ல வந்து ஆல்ரெடி நாங்க இது வரைக்கும் ரெயின்போ மேக்கர்ஸ்ல போட்ட டிசைன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்பரோட வித் பிரைஸோட பண்ணியிருக்கோம். ஸோ புதுசா யாராவது வர்றாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் டிசைன் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. கேட்லாக் உள்ள போய் புது டிசைனை தவிர மீதி ஆல்ரெடி போட்ட டிசைன்ஸுக்கு நீங்க டிசைனை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்திலேயே ரேட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியா செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கஸ்டமருக்கு நான் அவங்க நம்பரோட எனக்கு பின் பண்ணியே அனுப்பியிருந்தாங்க. பின் பண்ணியே கலர், என்ன கலர் சேர்க்கணும், டிசைனோட நம்பர் எல்லாமே போட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு. அதாவது திரும்ப இவங்ககிட்ட கான்வர்சேஷன் இருக்காது மேக்சிமம். ஏன்னா இவங்க ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தனால இவங்களுக்கு நான் திரும்ப போன் பண்ணியும் எதுவுமே கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு கிளியரா இருந்துச்சு கேட்லாக செலக்ட் பண்ணனால. இது ஃப்ரண்ட், இது வந்து எல்போ ஸ்லீவ். இந்த ஸ்லீவ்ல வந்து இது இவங்க துணி நிறைய, அதாவது அந்த 1 மீட்டருக்கும் மேல அதிகமா இருந்துச்சு. ஸோ ஆப்போசிட்ல கை போட்டிருக்கோம். இதை வந்து கை சின்ன ஸ்லீவ் எடுக்கனால எடுத்துக்கலாம். எல்போ ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து புட்டாஸ் வேணான்னு சொன்னனால பார்டர் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இதுவுமே பிங்க் கலர் பிளவுஸ் தான். இது வந்து பேக் போர்ஷன் சாரதா கட்டம் டிசைன். ஆக்சுவலா இங்க அத சொல்லல, ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு பேரு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்ல, அதே மாதிரிதான். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது இந்த கஸ்டமர் வந்து இந்த டிசைன் செலக்ட் பண்ண கஸ்டமர் பேரு சாரதா. சோ அதனால இந்த எல்லாருக்கும் யாராவது வந்து கஸ்டமர் டிசைன் காட்டும்போது கூட இந்த டிசைன் போடுங்க, இது சாரதா கட்டம் டிசைன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த இதுல வந்து இது சாரதா கட்டம் டிசைன் ஃபைனல் ஆயிடுச்சு. இது அவங்க சாரி கலர்ல பண்ணியிருக்கோம். ஒன்லி வந்து கிரீன் கலரு. அது உள்ள வந்து டாட் வந்து ஜரியில பண்ணியிருக்கோம். இது பேக் போர்ஷன். இது ஃப்ரண்ட் போர்ஷன். அவங்க சாரியில ஒரு கலர் இருந்தனால சோ அந்த ஒரு கலர் மட்டுமே வச்சுட்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இந்த கட்டம் சொல்றேன், அதான் இந்த கட்டம். சாரதான்றது கஸ்டமரோட பேரு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது லில்லிப்பூ டிசைன். இது பேக் போர்ஷன். அவங்க சாரியில வந்து காப்பர் ஜரியும் எல்லோ கலரும் சாரி கலரு.
ஸோ அவங்க saree கலருக்கு தகுந்த மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கோம். பேக்கு, இது ஃப்ரண்ட், இது ஹேண்ட். லில்லிப்பூன்னு சொன்னீங்க. இத மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் ஹேண்ட் பார்க்கலாம்? இந்த இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ல பண்ணலாம். லாஸ்ட் வீடியோலயும் நீங்க பாத்துருக்கலாம். இது வந்து இப்ப 4 டைப்ல பண்ண. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்டர் ஒர்க் மட்டும் தான் பண்ணோம். அதாவது நெக்ல உள்ள பார்டர் மட்டுமே, அது ஒரு டைப். நெக்ல உள்ள பார்டர் கீழ் பார்டரா வந்துடும், அது சிம்பிள் ஒர்க்கு. அடுத்து வந்து இந்த ஒரு லேயர் மட்டும் இருக்கு பாருங்க, இந்த ஸ்கேலப்பும் இந்த ஒரு லேயர் மட்டும் ஒரு ஹேண்டா போடலாம். சில பேர் வந்து எனக்கு கை 8 இன்ச்சு கேட்கறவங்களுக்கு இந்த 2 லேயர் சேர்த்து பண்ணலாம். எல்போ ஸ்லீவுக்கு போறவங்க 3 லேயர் சேர்த்து போடலாம். இது இப்ப ட்ரெண்டிங்ல வந்திருக்க டிசைன்னால இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த டிசைன்ஸ்ல. அப்ப இதுல பார்டர் வர்க் வராதா? பார்டர் வர்க்கும் பண்ணலாம். இது அப்படியே இந்த நெக்ல இருக்க போர்ஷன் அப்படியே இந்த அளவு வந்து பார்டரா கீழே சிம்பிளா போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்ப என்ன டிசைன் பார்க்க போறோம்? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ட்ரையாங்கிள் டிசைன். இது பேக் போர்ஷன். என்ன ஃபுல்லா ஜரியிலே பண்ணிருக்கீங்க? ஆமா, ஆக்சுவலா இந்த டிசைன் வந்து பெரும்பாலும் வந்து அந்த பிரெஞ்சு நாட்லாம் வந்து த்ரெட்ல பண்ணிட்டு மீதி தான் ஜரியில பண்ணுவோம். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு மல்டி சாரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்லி ஜரியில மட்டுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டிசைன்ல வந்து சில்வரு, காப்பரு, கோல்டு 3மே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த டிசைன். ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்கா இருக்கு. இது கஸ்டமரோட, அதாவது அவங்களோட விருப்பம், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது பேக் போர்ஷன், இது ஃப்ரண்ட். இது ஸ்லீவ். இது எல்போ ஸ்லீவ் தானா இல்ல ஷார்ட் ஸ்லீவ் இருக்கு? இதுல 3 டைப் இருக்கு. இப்ப நம்ம நெக்ல பார்த்த கட் டைப்லயே கீழே பார்டர் ஒர்க் மட்டும் ஒரு டைப் இருக்கு. ரெண்டாவது ட்ரையாங்கிள் மட்டும் போடுற மாதிரி ஒரு டிசைன் ஒரு டைப்ல பண்ணிக்கலாம். அது ஒரு 7 இன்ச்சுக்கு பண்ணிக்கலாம், 7-7.5 இன்ச்சுக்கு. எனக்கு எல்போ ஸ்லீவுக்கு வேணுங்கிறவங்களுக்கு கீழே பார்டர் ஒர்க் பண்ணிட்டு மேல வந்து புட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 டைப்ல பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த டிசைன்ல வந்து இப்ப நெக்ல வந்து கட் டைப்ல பண்ணிருக்கோம்ல, இது வந்து போட் நெக்ல சில பேர் விரும்புவாங்கல்ல, இந்த டிசைன் போட் நெக்லயும் பண்ணலாம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது சாரதா கட்டம். மீண்டுமா? ஆமா, இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, நான் டிசைன் செலக்ட் பண்ணும்போது சொன்னேன், அவங்க 2 சாரி 2 பிளவுஸுக்கும் இந்த டிசைன் செலக்ட் பண்ணாங்க. வேண்டாம், வேற டிசைன் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு மாத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு சாரிக்கும் இதே போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அவங்க சாரியில உள்ள அவங்க சொன்ன சாரியில உள்ள கலர்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லோ கலரும் காப்பர் கலரும் மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த டிசைன் வந்து 3 கலர்ல பண்ணலாம். அந்த உள்ள இருக்க வந்து டாட்டும் இந்த வெளியில இருக்க லீஃப் அது வந்து ஒரு கலர்லயும், ஃப்ளோரல் ஒரு கலர்லயும், இந்த கொடி டைப் ஒரு கலர்லயும் 3 டைப்ல பண்ணலாம். இது பேக்கு, இது ஃப்ரண்ட், இது வந்து ஹேண்ட். நீங்க லாஸ்ட் இதுல சொல்லிருந்தீங்க இந்த பீஸ் கொடுத்தவங்களோட நேம் வந்து சாரதா, அவங்கதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் கொடுத்தாங்க, சோ அதனால அவங்க பேர் வச்சிருக்கோன்னு. இப்ப நான் ஒரு புது டிசைன் கொடுத்தா அப்ப அந்த டிசைனுக்கு என்னோட பேர் வைப்பீங்களா? கண்டிப்பா வைப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த டிசைன் அவங்க போட்டா அது ஒரு ஞாபகார்த்தத்துக்கு தான் அந்த பேரை வச்சோம். ஃபர்ஸ்ட் அந்த இவங்க கொடுத்தனால அப்ப பேர் இந்த டிசைனுக்கு பேர் பெருசா சொல்ல தெரியல, சோ அவங்க கஸ்டமர் பேரே சொல்லிட்டோம். இப்ப நீங்க கொடுத்தாலும் உங்க பேரையும் வைப்போம். இந்த டிசைனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இது வந்து பைனாப்பிள் செக்குடு டிசைன். அது என்ன பைனாப்பிள் செக்குடு? அது ஹேண்ட்ல வந்து பைனாப்பிள் மாதிரியே டிசைன் வந்து கோவி டைப்ல வரும். சோ அதனால வந்து இந்த டிசைனுக்கு வந்து பைனாப்பிள் செக்குடுன்னு பேர் வச்சாச்சு. சரிங்களா? இது வந்து பேக் போர்ஷனு. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் மல்டி கலர்ல பண்ணலாம். ஆனா இந்த கஸ்டமர் வந்து எனக்கு டபுள் கலர்ல தான் பண்ணணும், வேற கலர் சேர்க்காதீங்க அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாங்க. சோ வந்து ஃபுல்லா வந்து இந்த கலர் இந்த டிசைனை வந்து த்ரெட்லயே பண்ணியிருக்கோம். கம்மியான போர்ஷன் தான் ஜரி. இது பேக் போர்ஷனு, இது ஃப்ரண்ட். இது ஹேண்ட் பாருங்க. ஹேண்ட் இது வரைக்கும் அந்த செக்குடு ஃபுல்லா வந்து இதுல பண்ணுவோம். இது செக்குடு மட்டும்தான் இப்ப ஜரியில இருக்கு. உள்ள இருக்க ஃப்ளோரல் எல்லாமே வந்து த்ரெட். அதே மாதிரி பூ, அந்த கொடி, இலை எல்லாமே வந்து த்ரெட்ல பண்ணிருக்கோம். ஆமா, இந்த டிசைன் வந்து எல்போ ஸ்லீவுக்கு போடுற மாதிரிதான் டிசைனு. இது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போடும்போது ஃபர்ஸ்ட் போட்டது ஒரு என்கேஜ்மெண்ட் பிளவுஸ்க்கு தான் இந்த டிசைனை போட்டேன்.
நிறைய தடவை போட்டு நிறைய கல்யாண பொண்ணுக்கு நிறைய போட்டிருக்கேன், என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய டிசைன், நிறைய பேருக்கு இந்த டிசைனை போட்டிருக்கிறேன். டிசைன் சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பீகாக் டிசைன். 8 வீக் சேலஞ்ச் 3 வாரம் சக்சஸா முடிஞ்சிருச்சு. இப்ப 4வது வாரத்துக்கான கேள்வி வரப்போகுது. இதுல எப்படின்னா சக்சஸ் உமனை பத்தி நாங்க பேச போறோம். அதுலயே ஒரு கேள்வியும் வரும். நீங்க அந்த கேள்விக்கான கமெண்ட்டை பதில் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க் மூலியமா என்னோட வாட்ஸ்அப்க்கு வந்துருங்க. அந்த கேள்விக்கான பதில ஆல்ரெடி நீங்க கமெண்ட்டும் பண்ணிருப்பீங்க. சோ அங்க வந்து நீங்க உங்க ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப்ல வந்துருவீங்க. சோ நீங்க அப்படி வந்தா மட்டும்தான் நான் குழுக்கள்ல உங்க பேரை நான் தேர்ந்தெடுக்க முடியும். நிறைய பேர் லாஸ்ட் வீக்ல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஆனா வாட்ஸ்அப்ல வரல. சில பேர் தான் வாட்ஸ்அப்ல வந்திருக்கீங்க. சோ அவங்கள மட்டும் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சது என்னால. அதனால கமெண்ட் பண்ற எல்லாருமே வாட்ஸ்அப்குள்ள வந்துருங்க. அது ஏற்கனவே கமெண்ட் பண்ணவங்களா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, வந்துருங்க. 2வது, கமெண்ட் பண்ற இந்த தடவை கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் 8வது வாரம் முடிவுல எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கண்டிப்பா இருக்கு. அதனால கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு வின்னரா செலக்ட் ஆகுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய எண்ணங்களை வண்ணங்களாக வடிவமைப்பதில் ரெயின்போ மேக்கர்ஸ் பெருமை கொள்கிறது. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா ஒரு லைக்கையும் கமெண்டையும் பண்ணுங்க. எம்ப்ராய்டரி பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை. பிடி உஷா இந்தியாவின் புகழ்பெற்ற தடகள ஓட்டப் போட்டி வீராங்கனை ஆவார். 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி கேரளாவில் பிறந்தார். பைரிங் குயின் என்ற பெயரில் உலகம் அறிந்துள்ளது. 1984 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக்கில் 400 மீ தடைகள் ஓட்டத்தில் 4வது இடம் பெற்றார். தற்போது இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று உள்ளார்.